பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் வெற்றி செல்வன் சார். தொடர்ந்து 600 நாட்களாக மக்களுடைய இந்த கண்ணீர் போராட்டம் நடைபெற்று வருது. தொடர்ந்து நீங்க ஆதரவு தெரிவித்து வரீங்க அந்த மக்களுக்கு. இது பற்றி உங்களுடைய கூடுதல் தகவல்கள் என்ன சார்? இன்னைக்கு 600வது நாள் மக்கள் போராடுறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார். அதாவது இந்த விமான நிலையம் பொறுத்த அளவுக்கு இதுக்கு கிடைக்க வேண்டிய தார்மீக ரீதியாக இருக்கக்கூடிய அடிப்படையான கிளியரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, சைட் கிளியரன்ஸ், அது முதற்கொண்டே இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த திட்டம் என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நியூ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசியின் அடிப்படையில் தான் வருது. அப்போ இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இதற்கான அனுமதி வழங்க வேண்டும். ஒன்றிய முதல் கட்டமாக அதில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சைட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த சைட் கிளியரன்ஸே இதுக்கு வந்து இன்னும் தரல. அப்போ அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த இடம் விமான நிலையத்தை அமைப்பதற்கு போதுமானதா இடம், சரியான இடம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் இன்னும் அந்த முடிவுக்கே வரல. அப்படி வராத ஒரு காலகட்டத்தில் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக அதிகாரிகளை நியமித்து அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட பப்ளிக் நோட்டிபிகேஷன் கொடுத்து இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பானை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தேவையற்ற நிகழ்வாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா அடிப்படையாக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக்காக கிடைக்க வேண்டிய கிளியரன்ஸே கிடைக்காம மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் அவசர கதியில் இதை கொண்டு வருவதற்கான எந்த விதமான தார்மீகமான அடிப்படை இல்லை அப்படிங்கிறத என்னோட முதல் பார்வையை நான் சொல்றேன். குறிப்பா மக்களுடைய வேதனையை பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் போராடக்கூடிய மக்களுடைய விவசாயிகள் போராட்டத்திற்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனா இங்க போராடக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு நான் கண்ணுக்கு தெரியலையாங்கிறதா அவங்களுடைய வேதனை சார். இது பற்றி உங்கள் கருத்து சார்? அதுதான் ஏன்னா இந்த விவசாயிகள் நடத்தப்படுகின்ற விதம் அப்படிங்கிறது அது நம்ம வந்து மேல்மா அந்த இன்சிடென்ட்லயும் வந்து பார்த்தோம். அங்க விவசாயிகள் மீது குண்டாஸ் போடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இங்கே விவசாயம் நடத்தப்படுகிற இந்த 2 நிகழ்வுகளுமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் மீது நடவடிக்கை அப்படிங்கிறது மிகுந்த அதிருப்தியை வந்து ஏற்றிருக்கு. ஸோ இது வந்து கடுமையான வந்துட்டு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா டெல்லியில போராடக்கூடிய விவசாயிகள் நீங்க பார்க்கும்போது உள்நாட்டில் நம்ம ஊர்ல இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ குறிப்பாக சமீப காலங்களில் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. அதுவும் கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இப்போது வேற ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமா இருக்கு. அவர்கள் ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையை தான் வச்சிருக்காங்க. அது வந்து அது செவி கொடுத்து கேட்க ஒரு கான்வர்சேஷன், ஒரு டிபேட்டுக்கான ஒரு இடத்தையே அந்த கொடுக்காமல் காவல்துறையை கொண்டு இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மேலோங்கி இருக்குல்ல, அது இன்னும் கூடுதல் வந்துட்டு மோசமான ஒரு நிகழ்வாக தான் வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை தான் வாங்கி தரும் அப்படின்னு தான் பார்க்கணும். வெற்றி செல்வன் சார், குறிப்பா மக்களுடைய இந்த சட்ட போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுப்பதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு சார்? குறிப்பா நீங்க ஏதாவது குழு அமைச்சிருக்கீங்களா சார்? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார்? இல்ல இப்ப என்னன்னா, இப்ப நம்ம நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஆணை வேணும். ஒரு கிளியரன்ஸும் இல்ல, அதான் சொல்றேன். இதுல ஒருத்தருக்கு பேசிக்கா சைட் கிளியரன்ஸே கிடையாது. அது இல்லாம இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சைட் கிளியரன்ஸே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அதிகாரிகள் நியமித்தாங்க. அதான் பண்ணிருக்காங்க. அந்த அதிகாரிகள் நியமித்த அந்த நோட்டிபிகேஷன் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்ப வந்து என்னன்னா பப்ளிக் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான இன்டென்ஷன் எங்களுக்கு இருக்கு, இதுக்கு நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ அந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பிராந்தியம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அவர்களுக்கான லீகல் ரெமடி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு வாய்ப்பு இல்லை. மேற்கொண்டு இன்னும் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து அதுக்கான அனுமதி தரப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாம வந்து அது நீதிமன்றத்தை எதிர்க்கின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல நாம நிச்சயமா எதிர்ப்போம். அதுக்கான சட்ட போராட்டங்கள் எடுப்போம். ஆனா தற்போதைய நிலைமையில வந்து அந்த மக்கள் இது குறித்தான நீதிமன்றம் சொல்லலாம். ஏன்னா இந்த இப்ப வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கானதான். அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி உங்க நிலத்தை நாங்கள் கையகப்படுத்தப்பட இருக்கிறோம், இதுக்கு ஏதாச்சும் நீங்க ஆட்சேபனை இருந்தால் 30 நாளுக்குள்ள தெரிவிக்கலாம் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ந்திருக்கக்கூடியது. ஸோ அவர்கள் அதுக்கான முன்னெடுப்பு நடக்கலாம். நிச்சயமாக எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி போகுதோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவைப்பட்டால் நாங்களும் நிச்சயமாக நீதிமன்றங்கள் செல்வோம். சார், இணைப்பில் இணைந்து மக்களுடைய வேதனை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வெற்றி செல்வன் சார்.